இன்னைக்கு சிறகடிக்க ஆசை எபிசோட் முழுக்க முழுக்க ரோகிணி ஓடி ஓடி அவமானப்படுற கதை தான். வீட்டை விட்டு துரத்தப்பட்ட ரோகிணி யாராவது இருப்பாங்கன்னு நம்பி ஒவ்வொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கா போறாங்க. முதல்ல மகேஸ்வரி வீட்டுக்கு போறாங்க. அங்க அவங்க புருஷன் ஸ்ட்ரெயிட்டா இங்க தங்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வித்யா வீட்டுக்கு போறாங்க. வித்யா ஆரம்பத்துல ரோகிணிக்காக எல்லாம் மறைச்சவங்க தான். ஆனா இப்போ அவங்க புருஷன் முருகன் முத்து அண்ணன் குடும்பத்தோட உறவு கெட்டுடணும்னு சொல்ல வித்யாவும் கையை விரிச்சிட்டு நான் என் புருஷன் கிட்ட உண்மையை மறைக்க முடியாதுன்னு ரோகிணிய அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்வதி வீட்டுக்கு வராங்க. அவங்க 10,000 ரூபாய் காசு கொடுத்து இத வச்சுக்கோ, ஆனா இங்க தங்க முடியாது, விஜயா கோச்சுக்குவான்னு சொல்றாங்க. இப்ப ரோகிணிக்கு லிட்டரலி யாருமே இல்லைன்ற ஒரு நிலைமை வந்திருக்கு. அப்பதான் சிந்தாமணி சீனுக்கு வராங்க. சிந்தாமணி ரோகிணிய நல்லா கவனிச்சு சாப்பாடு கொடுத்து நீ ஒன்னும் தப்பு பண்ணல, மனோஜ் வாழ்க்கைய நீ தான் சரி பண்ண, உனக்கு வாழ்க்கை வேணாம்னு இருக்கணுமான்னு ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. எவ்வளவு வேணாலும் இங்க தங்கி இருன்னு சொல்றாங்க. ஆனா இதுல ஒரு அல்டீரியர் மோட்டிவ் இருக்கு. சிந்தாமணி விஜயா வீட்டை எழுதி வாங்கி முத்து மீனா மேல பழி வாங்க பிளான் போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் முத்து டோட்டலி அப்செட்டா இருக்காங்க. மீனா சாப்பிட கூப்பிட்டதும் நான் உன்னை நல்ல மனைவின்னு நம்பினேன், ஆனா நீ எல்லாத்தையும் மறைக்கிற, உன் தங்கச்சி விஷயமும் ரோகிணி விஷயம்னு ஷார்ப்பா கேள்வி கேக்குறாரு. மீனா ஒன்னும் பேச முடியாம தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. கடைசியில மனோஜ் பாத்ரூம்ல அழுகுறாரு. ரோகிணி தன்னை ஏமாத்தினதா, அதுக்கப்புறம் எல்லாரும் தன்னை கிண்டல் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணி உள்ளுக்குள்ளேயே உடைஞ்சு போறாரு. மொத்தமா சொல்லணும்னா ரோகிணி டோட்டலி அலோன். சிந்தாமணி டேஞ்சரஸ் சப்போர்ட். முத்து மீனா கிடையில கிராக்கு. மனோஜ் எமோஷனல் பிரேக் டவுன். இன்னைக்கு எபிசோட் இவ்வளவுதான். அடுத்த எபிசோட் செம்ம ட்விஸ்டா வர்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.